சார் வணக்கம். நான் பொன்னுசாமி பேசுறேங்க சார். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிச்செட்டிப்பாளையம் கான்ஸ்டிட்யூன்சிங்க சார். பேசுங்க. அ சார் எங்க தொகுதியில பார்த்தீங்கன்னா, கே.ஏ. செங்கோட்டையன் வந்து அசைக்க முடியாத பலத்தோட தான் இருக்காருங்க சார். ஏன்னா மக்களுக்கு நெறைய சேவைகள் செய்றாரு. ஆ, அவர் வந்து வெள்ளாளர் கம்யூனிட்டி பேஸ் பண்ணதுனால அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி அந்த கம்யூனிட்டி ஓட்டு கிடைக்குங்க சார். ஆ, அவருடைய கூடவே பக்கபலமா இருக்கிற நாடார் கம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா, தம்பி என்கிற சுப்பிரமணியம் இருக்காருங்க சார். ஆ, அவர் நாடார் ஓட்ட ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்காருங்க சார். அதனால வந்து இந்த டீம் வந்து எப்பவுமே 100% வந்து ஏடிஎம்கே கோட்டை தாங்க சார் கோபிச்செட்டிப்பாளையம். ஆ. அதனால வந்துங்க சார் கோபிச்செட்டிப்பாளையம்ல வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இஷ்யூ வர்ற மாரி எனக்கு தெரியலைங்க சார். ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஆனா இன்னொரு இஷ்யூ வந்துங்க சார், இப்போ இந்த எஜுகேஷன் செக்டார்ல ஒரு பெரிய அதிருப்திக்கு உள்ளாகிற விஷயத்த வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில எடுத்திருக்குங்க சார். ம். அதாவது 2331 அசிஸ்டன்ட் புரொஃபசர் போஸ்ட் வந்துங்க சார், நியமனத்துக்கு அட்வர்டைஸ்மென்ட் குடுத்து, அதுல வந்து ஒரு கல்வி தகுதி மட்டும் பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய கல்வி தகுதி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க சார். ஆனா அந்த செலக்ஷன் ப்ரொசீஜர பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அத எடுத்துக்கல. ஏன் அப்டின்னீங்கன்னா, இவங்க வந்து ஒரு முறைகேடா ஒரு ரூ. 700 கோடி சம்பாரிக்கிறதுக்கான இத வந்து ஆனந்தன் விகடன்லயும் கூட உங்களுக்கு பிரசுரம் பண்ணியிருந்தாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். அதனால இப்படி இந்த மாரி போடும்போதுங்க சார், அ ஒரு கல்வி நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஆசிரியர் மத்தியில வந்து ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய செயல்ல செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த நியமனத்தை வந்துங்க சார் இன்னும் போடாம தான் இருக்கு. ம். இத வந்து அந்த யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய முழு கல்வி தகுதி, முழு செலக்ஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போட்டாங்கன்னா, ஒரு நல்லா இருக்குங்க சார். எஜுகேஷன் செக்டார்ல ஒரு திறமையான ஆசிரியர்கள் வந்து பணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பா இருக்குங்க சார். அதாவது அந்த இவங்க வந்து பணம் வாங்கிட்டு அந்த கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து செலக்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். அது ஆனந்த விகடன்லயும் கூட ஒரு பிரசுரமா போட்டிருந்தாங்க சார். ரூ. 700 கோடி வந்து பேரம் பேசி ஒரு என்ன நடக்குதுங்கிறத பத்தி நாம பேசுவோம். சரி, சரிங்க சார். பத்திரிகையில வந்ததுன்னா அது அவங்க பத்திரிகை செய்தி தவறும்பாங்க. உண்மையான கள நிலவரம் அப்படிங்கிறது வந்து தகுதியுள்ள இளைஞர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. பணம் ஆமாங்க சார். வந்து அத விலைக்கு வாங்கிக்கிறாங்க அந்த பதவிய. ஆமா. அரசாங்கம். ஆமாமாங்க சார். இது வந்து யுனிவர்சிட்டி மானியக் குழு யுஜிசி கமிஷன் வந்து அ வழிகாட்டி இருக்கிற விதிமுறைய பின்பற்றாம, தமிழக அரசே ஒரு வழிமுறைய பின்பற்றி போறதுனால தாங்க சார் அந்த அவ்வளோ பணத்த வாங்க முடியுது. ம். அந்த யுஜிசி பல்கலைக்கழக விதிகள பின்பற்றுனாங்கன்னா, இவங்கனால பணம் குடுக்க முடியாது. திறமையான ஆசிரியர்கள் வந்துருவாங்க. சரி. அதை வந்து ஓவர்லுக் பண்றதுதாங்க சார் இவங்களுடைய குறிக்கோளா தான் இருக்குது. அப்படி பண்ணும் பட்சத்தில இது ஏடிஎம்கேவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்படுங்க சார். அந்தந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க குடும்பங்கள் அவங்கலாம் நெறைய பேர்த்த கேன்வாஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி முறைகேடா நடந்திருக்கு. ஸோ இத வந்து நம்ம புறக்கணிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட கண்டிப்பா எடுப்பாங்க சார் ஆசிரியர் சமுதாயத்துல. ஆனா அவர் செங்கோட்டையன் வந்து பள்ளி கல்வித்துறை தானே. நீங்க சொல்றது வந்து யுஜிசி இதெல்லாம் வந்து அ ஹையர். உயர் உயர்கல்வித்துறைங்க சார். அன்பழகன் சார் கீழ வருங்க சார். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செங்கோட்டையன் பரவாயில்லங்கிறீங்க. ஆனா சார். அதிமுக அத அரசாங்கமா ஆ எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், வேலுமணி இவர்கள் எல்லாம் இருக்கிற அந்த நடவடிக்கைகள் வந்து ஒரு ஊழல் நிறைந்ததாக இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பாங்க சார். செங்கோட்டையன் பொறுத்தவரைக்கும் நான் சின்ன பையன்லேருந்து பார்க்குறேங்க சார். தொகுதிக்கு நெறைய செய்றாருங்க சார். அவர் மேல எந்த ஒரு குறைபாடும் சொல்ற அளவுக்கு கிடையாதுங்க சார். அதுக்கு பக்கபலமா இவரு தம்பி என்கின்ற சுப்பிரமணியம் இருக்காருங்க சார். அதனால கோபிச்செட்டிப்பாளையம் வந்து ஒண்ணும் பெரிய பாதிப்பு வராதுங்க சார். அசைக்க முடியாத ஒரு ரெட்டலை கோட்டையா தான் இருக்குங்க சார் இன்னைக்கு வரைக்கும். சரி. ஆனா வந்து ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் நம்ம இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர், ஓபிஎஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர், இந்த வேலுமணி இவங்க எல்லாம் பண்றது வந்து ஒரு ஊழல் நிறைந்ததாக இருக்குதுன்னு சொல்றீங்க. சார் அது ஊழல் நிறைந்தது அப்டின்னீங்கன்னா, கல்வித்துறையில பண்ணும்போது தரமான ஆசிரியர் நியமனம் இல்லைங்கிற போதுங்க சார், தமிழ்நாடுடைய வருங்கால சந்ததிகளினுடைய கல்வி தரமே பாதிக்கப்படுது. ஆமா. அது எந்த துறையில பண்ணாலும் அது தப்பு தப்பு தானே அது. கண்டிப்பாங்க சார். ஆனா இருந்தாலும் கல்வித்துறையில பண்றதுங்கிறது வந்து அது ஜீரணிக்க முடியாத விஷயமா தான் தோணுது. உணவு துறையில பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது உடம்ப பாதிக்கும். சுகாதார கண்டிப்பா. பாஸ்கர் க வந்து உயிரை பாதிக்கும். அது வந்து கண்டிப்பாங்க சார். அதனால இந்த துறையில ஊழல் பண்ணிக்கலாம், இந்த துறையில பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாதுல்ல. எந்த கண் துறை இல்லாம இருக்கு. நீங்க ஒரு கட்சி ஆமாங்க. பணம் வேணும்னா 700 பேரை மெரிட்ஸ்ல போட்டுட்டு, ஏம்பா எலெக்ஷன் வருதுப்பா, எல்லாம் கொஞ்சம் தேர்தலுக்கு அந்தந்த பகுதியில கட்சி ஜெயிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் செலவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு அந்த ஆசிரியர் பணி 5 பைசா லஞ்சம் வாங்காம கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு சொல்றேன். நாளைக்கு ஆமாங்க சார். உங்க உங்க ஊர்ல அட்லீஸ்ட் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைய உங்க கையில் இருக்கிற ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் போட்டு நீங்களே வேலை செய்வீங்கல்ல. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா செய்வோங்க சார். காலங்காலத்துக்கு செஞ்சுட்டு இருப்பீங்கல்ல.
ஆனா இந்த கண்டிப்பாங்க. எனக்கு 5 பைசா லஞ்சம் இல்லாம எனக்கு வந்து வேலை போட்டு கொடுத்தாங்க, அதனால இந்த கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு நீங்க வேலை செய்வீங்க இல்லையா? கண்டிப்பா நாங்க வேலை செய்வோங்க சார். நேர்மையா வந்து மெரிட்ல போறவங்கனால, மத்தவங்களுக்கு நம்மளுக்கு மெரிட்ல வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுக்காக, கண்டிப்பா அவங்க அடுத்த முறை வாய்ப்பு பார்க்கறதுக்காக கண்டிப்பா பாடுபடுவாங்க சார். அதுதான். எம்ஜிஆர் காலத்துல இப்படித்தான் நடந்தது. நான் எம்எல்ஏவா இருக்கிற பொழுது அவர் செங்கோட்டையிலும் எம்எல்ஏவா இருந்தாரு. அப்பெல்லாம் நாங்க உருவாக்கப்பட்ட விதம் இப்படித்தான். இது அதற்கு பிறகு இந்த 2000க்கு அப்புறம் வந்தவங்க தான் இதை அப்படியே வந்து மாத்திட்டாங்க. அந்த கலாச்சாரத்தையே வந்து மாத்திட்டாங்க.